பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்விலே வெளிச்சத்தையும் எங்களுக்கு பாதையையும் காட்டுகிறது, ஆறுதல் படுத்துகிறது, நம்பிக்கை அளிக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கவும், கிறிஸ்துவின் வழியாக பார்க்கவும் எங்களுக்கு அது உதவி செய்கிறபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய உணர்வுகளையும் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதா. ஓகே, ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து கிறிஸ்மஸ் மாதத்துல நுழைந்திருக்கிறபடினால் போன வாரத்துல முதல் வாக்கு தத்தம் அல்லது முதல் நம்பிக்கை அல்லது புரோட்டோ எவாஞ்சிலோ என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட சுவிசேஷம் அப்படிங்கிறதுல முதன்மையானதாக இந்த தோட்டத்தில் நடந்த சில விஷயங்களை நம்ம வந்து பேசியிருந்தோம். அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருந்தது, ஒரு புதிய பார்வையை அவர்களுக்கு தந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 2வது அதிகாரம். அது வந்து என்னமோ ஒரு 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 சுரங்கம் மாதிரி. அதை எப்போ வாசித்தாலும், எத்தனை முறை வாசித்தாலும் புது புது காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை சார்ந்து, ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி வாழணும், ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்படிலாம் நான் பார்த்த காலங்கள் உண்டு. ஈவன் நாங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்லாம் ஒன்று நடத்தினோம். அப்போ இந்த கோல் செட்டிங், விஷன், இது எல்லாமே வேதாகமத்திலிருந்து இருக்குது. அப்போ ஒரு காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, எல்லாமே வேதத்திலிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. நீ கப்பல் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு நோவா செஞ்சாரு, விமானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு முன்னாலேயே பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. எது ஒண்ணு கண்டுபிடிக்கனால அது வேதத்துல தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம், எல்லா கொள்கைகளும் வேதாகமத்தில் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலத்துல நம்பணும். பிறகு இல்ல, நாம கண்டுபிடிச்ச கொள்கைகளுக்கு வேதாகமத்தில் உள்ள வசனங்களை பயன்படுத்த முடியும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரே மாதிரியான சைக்காலஜி வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஆனா ஒரு நேரம் வரும்போது வேதாகமும் ஒரு தியாலஜி புக். அது எல்லாவற்றையும் சொல்வதற்காக இல்லை, அது ஒரு தியாலஜி புக். அது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறித்து எழுதுகிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்கெல்லாம் வேதாகமும் அவ்வளவா போகல. கடவுள் இல்லைன்னு சொல்லி மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர, கடவுள் இல்லைங்கிறவங்களோட போராட்டம் நடத்துகிறது போலவோ, அவர்களுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணினது போலவோ பைபிளை நீங்க பார்க்க முடியாது. பல கடவுள்களை வைத்திருந்தார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோடு கூட பவுல் பேசுகிறார். அறியாத கடவுள், நாங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத கடவுள்னு கூட ஒரு கடவுளை பேர் வச்சு பார்க்கறாங்க. கடவுளை தான் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஸோ நான் வந்து பைபிளை வந்து ஒரு 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 சால்வேஷனுக்கான குறிப்பேடாக, கையேடாக பார்க்கல. ஒரு ஆளு கடல்ல விழுந்து நீந்திக்கிட்டு இருக்கும்போது, தத்தளிக்கும் போது, ஒரு கிணத்துலயோ ஒரு ஏதோ ஒரு இதுல விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறான். தத்தளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து எப்படி நீச்சல் அடிப்பதுன்னு புஸ்தகம் எழுதி தூக்கி வீசிட்டு, தம்பி அந்த புஸ்தகத்தை வாசித்து நீச்சல் அடிச்சு வந்து வெளியே வந்திருப்பான்னு சொல்ற மாதிரி கடவுள் வந்து மேல இருந்து பைபிளை எழுதி தூக்கி வீசி, இதை வாசித்து தப்பிச்சுவாங்கடா, இதை வாசித்து எவன் அதன்படி நடக்கிறானோ அவன் வந்து இந்த உலக பாவச்சேற்றிலிருந்து வெளியே வந்து பரலோகத்தை வந்து அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி கொள்கைகள் மூலமாக நம்மை ரட்சிக்கலை, ஒரு நபர் மூலமாக நம்மை ரட்சிக்கிறார். அந்த நபரின் பெயர் இயேசு கிறிஸ்து. அப்படிங்கும்போது கடவுள் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கிறாருன்னா பார்க்கிறார். நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இண்டிவிஜுவலா நம்முடைய பெயர் அவருக்கு தெரியுமான்னு தெரியும். நம்ம உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். பர்சனலா ஆண்டவர் வந்து ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக அற்புதங்களை செய்கிறார். பல சமயங்கள்ல அவர்களோடு கூட பேசுகிறார்.
இதெல்லாம் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து எதிர்த்து நின்றா கூட அவர்களோடு கூட அவர் பேசுகிறார். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வேதாகமம் எப்படி வந்து காட காமிக்குது, அல்லது வேதாகமம் வந்து கடவுளை காண்பிக்கிறதை விட கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் என்ன செய்கிறார்னு வந்து இந்த ஒரு இத்தனை பக்கங்களுக்குள்ள அடைக்கிற முடியாது. அல்லது இந்த 66 பேருக்கு தான் கடவுளை பத்தி தெரியும். இந்த 66 புஸ்தகத்துல ஒரு 40 ஆசிரியர் எழுதியிருக்காங்கன்னா அந்த 40 ஆசிரியர்களுக்கு தான் கடவுளை பத்தி முழுசா தெரியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பவுல் ஒருவேளை தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா எழுதினதே எழுதியிருக்க மாட்டார் தானே. அவரு கடவுளை குறித்து வெளிப்பாடுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். சீக்கிரமா கொண்டுட்டாங்க. ஆனா அவருக்கு வெளிப்பாடுகள் வந்துட்டே இருந்திருக்கும். அதை எழுதிட்டே இருந்திருப்பாரு. அது போல இந்த கடவுளை குறித்த அறிவு என்பது வேதாகமத்தோடு முடிந்தில்லை. ஆனா வேதாகமம் அதிகமாக எதை காண்பிக்கிறது என்றால் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஒரு சமுதாயம் எப்படி கேடுள்ளதாக இருக்குது, மனிதனுடைய இருதயங்கள் எப்படி வந்து கெட்டதா இருக்குதுன்னு சொல்லி மனிதர்களை குறித்து அதிகமாக வேதாகமம் காட்டுகிறத நான் பார்க்கிறேன். கடவுளை குறித்து வேதாகம் சொல்லுது. ஆனா அந்த பர்பஸ் வந்து ஏதோ கடவுளை பத்தி டீச் பண்றதுக்காக மட்டுமே இது எழுதப்படல, நம்மை குறித்து நமக்கு தெரிவிக்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உண்மை. பாருங்க, இப்ப கடவுள் இந்த உலகத்தை எப்படி பாக்குறாருன்னா தனித்தனி நபராக, இப்போ ஃபெலிக்ஸ், ஞானப்பிரகாசம், டேவிட் ரமேஷ் அந்த மாதிரி ஒரு தனித்தனி நபராக பார்க்கல. ஆதாமுக்குள்ளான ஒரு உலகம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு உலகம், இதுதான் பார்க்கிறார். 2 சிருஷ்டிப்பு, பழைய சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டிப்பு, அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாருன்றதுதான் வேதம் சொல்ல வருகிற ஒரு விஷயமா இருக்கு. முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன். முந்தின மனுஷன் ஆதாம், பிந்தின மனுஷன் கிறிஸ்து. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணானவன், வானத்திலிருந்து வந்தவர் வானத்துக்குரியவர். இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சமுதாயமாக தேவன் மனிதர்களை பார்க்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் ஆதாம் பத்தி எழுதும்போது நிறைய கேள்விகள் வந்து ஆதியாகமத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அதுதான் எனக்கு ஆதியாகமத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குது. ஓகே, சோ ஏன்னா இந்த ஆதியாகமத்துல வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது. இந்த முழு உலகத்தினுடைய பிரச்சனையும் இந்த முதல் 3 அதிகாரத்திலேயே வந்து விளக்கி சொல்லப்படுகிறது. மோசே வந்து அத ரொம்ப கவித்துவமாக பெரிய ஒரு பிலாசபிய ஒரு கதையாக சொல்லும் பொழுது அந்த கதைக்குள்ளாக எவ்வளவு இன்டர்பிரேஷன் இருக்குமோ. ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க, 1.5 அடியில ஒருத்தர் எழுதினதா சொல்றாங்க. அந்த திருக்குறளுக்கு வந்து ஒரு 10 பேர் விளக்க உரை எழுதியிருப்பாங்கன்னா 10 விதமாக விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க ஒரு திருக்குறளுக்கே. ஆனா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டோரிஸ் வந்து வெறும் ஸ்டோரிஸ் கிடையாது, லேயர்டு ஸ்டோரிஸ். அது உள்ளுக்குள்ள பல விஷயங்களை, பொலிட்டிக்ஸ, மனித சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அதுக்குள்ளாக அடக்கி எழுதப்படுகிறது. காயின் ஆபேல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்க 2 பேரும் என்ன தொழில் செஞ்சாங்கன்ற விஷயத்தை வந்து இன்றைக்கு அறிவியல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிற விஷயங்களை அதுல பொருத்தி பார்த்தோம்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸ்பீஷீஸ் என்று சொல்லப்படுகிற இனம், தன் விதையுடைய கனிகள் அப்படின்னு சும்மா அங்க எழுதல. அது எப்படி ஒரு ஸ்பீசிஸ் உருவாகுது, ஏன் அந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு தேவனுடைய உச்சபட்ச கிரியேட்டிவிட்டியாக, சிருஷ்டிப்பாக, அவருடைய ஞானத்தின் உச்சமாக அவர் மனுஷனை ஏன் உண்டாக்குனாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து புரியும். ஓகே, சோ இது நம்முடைய கிறிஸ்துமஸ் காலம். அதுல வந்து நம்ம அந்த ஆதியாகமத்துல ஒரு ஸ்திரீயின் வித்த அவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொன்னதை இன்றைக்கு நாம புரிந்து கொண்டிருக்கிறது போல அவர்கள் புரிந்து கொள்ளல அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா பாவத்திலிருந்து விடுவிக்க ஒருவர் வருவார். இது வந்து பாவம் பண்ணிட்டோம். நம்ம யாரு, ஆதாம் ஏவாள் வந்து பாவம் பண்ணிட்டாங்க. அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க ஒருவர் வர வேண்டும்.
அந்த ஒருவர் வந்து நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார் என்பது மோசேயுடைய நம்பிக்கையோ யூதர்களுடைய நம்பிக்கையோ கிடையவே கிடையாது. அவர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். அந்த மேசியா அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராக அல்ல, அவர்களை ஆளுகை செய்ய வைக்கிறவராக இருப்பார். அவர்களுக்கென்று ஒரு நாட்டை, அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி மீட்க வருவார் என்பதுதான் எல்லாருடைய நோக்கமும். இன்றைக்கு எப்படி நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வெவ்வேறு விதமாக பேசுகிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அதுபோல இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த ஸ்திரீயின் வித்தை ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மோசே முதற்கொண்டு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய காலத்திற்கு ஏற்ற விதத்தில. இதோ இப்ப நடக்க போகுது, இப்ப நம்மளை பார்வோன்ல இருந்து, இந்த எகிப்திலிருந்து நம்மளை ரட்சிக்கும்படியாக மோசே அவர் அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் தான் ரட்சகர் என்று நம்பினார். பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர் ரட்சகர், தாவீது தான், தாவீதுக்குள்ளாக எல்லாவற்றையும் தேவன் வைத்து விட்டார் அப்படின்னு நம்பினாங்க. பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது நம்பிக்கை அடிப்படையில வந்துகிட்டே இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவூர் ரோட்ல அவர் சொல்லும் போது அந்த சீஷர்களோடு இப்படி பேசினார் இல்லையா, இந்த வேதாகமத்துல மோசே முதற்கொண்டு சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை அவர்களுக்கு சொன்னார் அப்படின்னு இருக்குல்ல, அதற்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த பார்வை இவர்களுக்கு மாறிவிட்டது. அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு, அதற்கு பின்பாக வந்த திருச்சபை ஃபாதர்ஸ்க்கு, ஆதி பிதாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவ எப்படி வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்க்கணும் பாருங்க. மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது எழுதல, இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே மத்தேயு புஸ்தகம் எழுதப்படல, மார்க்கு புஸ்தகம் எழுதப்படல. முதலாக எழுதப்பட்டது மார்க்குனா கூட அது ஒரு 30 வருடங்கள் கழித்த பிறகுதான் எழுதப்பட்டிருக்குது. அப்ப அந்த 30 வருடங்களுக்குள்ளாக இயேசு எப்படி பழைய ஏற்பாட்டில பொருந்தி வருகிறார் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லி, அந்த நிறைவேறினது அப்படின்றது கூட நாம நினைக்கிறது போல ஒரு வார்த்தை சொல்லி அது நடந்துச்சு அப்படிங்கிற அந்த லீனியர் தாட் இருக்கு இல்லையா, கிரேக்க வகையில நாம இப்ப பேசுறோம். நிறைவேறிடுச்சு, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு அப்படி சொல்றோம். ஆனா அவங்களுக்கு வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அர்த்தம் புரிந்து விட்டது, அல்லது எங்களுக்கு புரியாம இருந்தது, அத சரியான விதத்துல அது இப்பதான் புரியுது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வார்த்தையில அல்லது அவருடைய கான்செப்ட்ல இந்த நிறைவேறிற்று என்பது. சோ ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு விதமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தான் இந்த மேசியாவை குறித்த பெரிய வடிவமைப்பை மக்களுக்கு கொடுத்துட்டு போறார். அவர் எப்படி பிறப்பாரு, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், இதெல்லாம் வந்து சொல்றார். இதெல்லாம் சொல்லும் போது அவரு இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் சொல்றாரான்னு அவருக்கு தெரியாது. அவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். இப்போ எரேமியாவை எடுத்துக்கோங்க. எரேமியா சொல்லும் போது நான் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்படி ஒரு சபை இருக்குது, புதிய உடன்படிக்கை சபை, அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அததான் நீங்க எபிரேயர்லயும் பார்க்க முடியும். இந்த புதிய உடன்படிக்கையே இஸ்ரவேல் குடும்பத்தாரோட தான் பண்ணுவேன்னு சொன்னார், புறஜாதிகளோட பண்ணுவேன்னு சொல்லல. அது விளங்கிக்கணும். நம்ம இப்ப எப்படி புரிஞ்சிருக்கிறோம்னா, பழைய உடன்படிக்கை யூதர்களோடு, புதிய உடன்படிக்கை சபையோடுன்னு புரிஞ்சிருக்கிறோம். புறஜாதிகளோடு அவர் எப்பொழுதுமே உடன்படிக்கை பண்ணல. நாம் உடன்படிக்கை அந்நியரும் தேவனற்றவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாக இருந்தோம். நாம உடன்படிக்கைக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்படலை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது, ஃபாதர் சன் கவனன்ட் ஒண்ணு இருக்குது. ஆனா நாம் கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக, சபை கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக ஆனதுனால சகல வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆமென் என்றும் இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிற நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய், கீழாகாமல் மேலாவாய், அது இல்ல நம்முடைய வாக்கு தத்தம். நம்முடைய வாக்கு தத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாம் நம்முடையதா இருக்கிறது. இந்த ஏசாயா சொல்லும் பொழுது அவர் அதை பத்தி சொல்லலனா கூட இஸ்ரவேலை பத்தி சொல்றார். இஸ்ரவேலே அப்படின்னு அவர் பேசுறாரு. அந்த இஸ்ரவேல் தான் புதுப்பிக்கப்படுகிற ஒரு இஸ்ரவேலாக பார்க்கப்படுகிறது. சோ அதை குறித்து சில விஷயங்கள் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புறேன். முக்கியமா
ஆஹ் 600 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா ப்ராஃபசி பண்றாரு. அதுல முக்கியமா சர்வன்ட் சாங்ஸ் சொல்லுவோம். சர்வன்ட் சாங்ஸ், மேசியாவை குறித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 42, 49, 50, 53 இது எல்லாம் வரப்போகிற தேவனுடைய ஊழியனை பற்றி, ஒரு மேசியாவை பற்றி, தேவனுடைய வேலையாள் இந்த இடத்துக்கு வருகிறதை பற்றிய ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பீரியடை வந்து நீங்க சிஎஸ்ஐல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அட்வென்ட்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸ்க்கு முன்னால உள்ள காலத்தை வந்து அட்வென்ட், வருகைக்கு முன்பாக உள்ள பீரியடு, அப்படின்னா வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிற ஒரு பீரியட். ஸோ இந்த பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு முழுவதுமே எதை குறித்து இருக்குதுன்னா வரப்போகிற மேசியாவை குறித்த எதிர்பார்ப்பை குறித்து சொல்லுகிறது. இதை புரிந்து கொள்ளணும்னா நம்ம இதை புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேலை தான் ஏசாயா தேவனுடைய ஊழியனாக சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு தேவன் தம்முடைய ரட்சிப்பை கொண்டு வரப்போகிறார் என்பதை அவர் சொல்றார். அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் இந்த மேசியா வேற மாதிரி பார்க்கும்போது ராஜாவாக வருவார், அவர் வல்லமையுடையவராக வருவார், பட்டயத்தோடு வருவார், அவர் மீட்பார் அப்படிலாம் சொல்லும்போது ஏசாயா வந்து அவர் ஒரு வேலைக்காரனை போல காண்பிக்கிறது அப்பவே அவருக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்ன்றது ஒரு ஆச்சரியமான காரியம். ஏசாயா 9வது வசனம் அல்லது 8வது வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்றது போல இருக்குது, நான் உன்னை அப்படின்னு. ஆனா அதுக்கு மேல உள்ள வசனம் பாத்தீங்கன்னா ஒரு முழு வம்சத்துக்கும் சொல்லுகிறார். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தனிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட தேவன் செயல்படுகிறார். ஆனால் தேவனுடைய பார்வையில கம்யூனிட்டி, ஒரு மனித சமுதாயத்தை தான் அவர் பார்க்கிறார். முழு மனித சமுதாயத்தை அவர் பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒண்ணு அவர் உங்களை ஆதாமுக்குள்ள பார்க்கலாம், இல்லைன்னா உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கலாம். முந்தின மனுஷனுக்குள்ள பார்க்கலாம் அல்லது பிந்தின மனுஷனுக்குள்ள பார்க்கலாம். முந்தின மனுஷனா இருக்கிறவர்கள் மரித்தவர்களா இருக்கிறாங்க, பிந்தின மனுஷனுக்குள்ளாக இருக்கிறவங்க உயிர்த்தெழுந்தவர்களாக புது சிருஷ்டிகளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பார்வை நமக்கு புரியணும். சோ இதுதான் அவருடைய நீ பயப்படாதே, அதெல்லாம் அவர் வந்து சொல்றாரு, எப்படி நீ இருப்ப அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. பிறகு அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதுதான் ப்ராஃபட்னு சொல்றோம், இதுதான் ப்ராஃபசி அப்படின்னு சொல்றோம். வர 2025 டிசம்பர் 31 நைட் பிரேயருக்கு போற எல்லாரும் நீங்கள் தீர்க்கதரிசிகளை சந்திக்கலாம். ஆனால் ஏசாயா அந்த தீர்க்கதரிசி கிடையாது. அதாவது கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய போறாரு, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், உன் வயல் நிலங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிரம்பி வழிய போகுது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வயலே இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ப்ராஃபஸி எல்லாம் வரும், வாக்கு தத்தங்கள்லாம் வரும். அந்த ஒரு கார்டுக்காக, அந்த ஒரு கேலண்டருக்காக நீங்க போனீங்கன்னா என்ன சொல்றது, போங்க, நீங்க வந்து அதுல ஒரு சந்தோஷம் அடைவீங்கல்ல. அந்த வாக்குத்தத்த அட்டை பெறும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, ஜனவரி 1ஆம் தேதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு எலிமெண்ட்ரியா வச்சுக்க வேண்டியதுதான். அதை பத்தி நம்ம வந்து அதை வந்து உடைக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இன்னும் நிறைய இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க, அங்கேயே நின்றாதீங்க. அந்த வசனம் உங்களுக்கு நம்பிக்கை தந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ப்ராஃபஸின்னு நினைக்கிற மாதிரி அது கிடையாது. அப்புறம் வந்து சில பேர் வந்து உலகத்துக்கே ப்ராஃபஸி சொல்ல போறாங்க. டிசம்பர் அந்த 2025ல நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, இந்த 20க்கு அப்புறமா கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, அவ்வளவா சொல்லலை, பயந்துட்டாங்க போல் இருக்கு. ஏன்னா 20 வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, 20 நல்லா இருக்கும்னு சொல்லி அது லாக்டவுன்ல ஆயிப்போச்சு. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, அவ்வளவு தைரியமா எதுவும் சொல்றது இல்லை போல் இருக்கு உலகத்துக்கு. ஆனா சில பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க, பிரான்ஸ்ல யுத்தம் வரும். நாஸ்டாடாமஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர், நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ வாங்கா அப்படிங்கிற ஒரு ப்ராஃபட்டஸ், கண்ணு தெரியாத ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து இந்த இரட்டை கோபுரம் உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.
அதெல்லாம் நிறைவேறுகிறதா சொல்றாங்க. எல்லாமே என்ன விஷயம்னா யாருக்கும் அவங்க சொன்னது முன்னால புரிய மாட்டேங்குது. அது நடந்த பிறகுதான் ஓ இதைத்தான் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்றது பின்னாலதான் புரியுது. ஆனா நான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, எல்லாரும் ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது அதிலிருந்து விடுவித்து, அதிலிருந்து உடைத்து கொண்டு, இப்படி கர்த்தர் சொல்ல மாட்டார், இதுதான் கர்த்தருடைய ஆவி என்று ஒருவர் சொல்வாரானால் அதுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுது. இப்ப இந்த ஏசாயாவுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் புறஜாதிகளை பிடிக்காது. அதுக்கு பிறகும் பிடிக்காது. ஏசாயா சொல்லிட்டதுனால அதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. அவங்களுடைய கட்டுமானம் என்னன்னு சொன்னா ஒரு எதிரி எதிர்ப்பு. நீங்க எப்பொழுதுமே ஒரு மனித சமுதாயம் எப்படி வாழும்னு சொல்லி சொன்னா ஒரு எதிரி நமக்கு வேணும். ஒரு எதிரி நமக்கு இருந்தாதான் இன்னொரு கூட்டம் வந்து ஒன்னா இருக்க முடியும். இவரை எதிர்ப்பதற்காக நாம எல்லாரும் ஒண்ணு சேருகிறோம் அப்படிங்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க, நம்மளை அழிக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லி ஒரு ஒரு இமேஜினரி எதிர்ப்பாளர்களாக நமக்கு வேணும். கர்நாடகா இல்லைன்னா நமக்கு அரசியல் பண்றது கஷ்டம். இப்ப காவேரிக்கு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப டக்குன்னு பாகிஸ்தான் நம்மளோட சண்டைக்கு வந்துச்சுன்னா கர்நாடகா பிரச்சனையை மறந்துடுவோம். அதை கொஞ்சம் பின்னால தள்ளி போட்டுட்டு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய எதிரி இருக்கிறார், நாட்டுக்கே எதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு போகணும். அப்பதான் மீதி இருக்கிறவங்க ஒன்னாக முடியும். இந்த அரசியல் ஏதோ கட்சி அரசியல் மாத்திரமல்ல, ஓட்டு அரசியல் மாத்திரமல்ல, மனிதர்களுடைய அரசியலா இருக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள அது இருக்கும். அதுதான் மாமியார் மருமக சண்டை, அதுதான் நாத்தனார் சண்டை, எல்லாமே அதுதான். ஏன்னா எனக்கு ஒரு கூட்டம் சேரணும்னா நான் ஒரு பொது எதிரியை காமிக்கணும். இந்த பொது எதிரியை நான் காண்பித்து நான் கூட்டத்தை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஒரு இமேஜினரியாவது எதிரி வேணும். அந்த எதிரிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு எதிரியா இருக்கணும். அப்ப இஸ்ரவேலருக்கு புறஜாதிகள் எதிரிகளாக இருக்கிறாங்க. இவங்க வந்து கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பெரியாட்கள் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். அவங்களுக்கு எண்ணம். இப்பவும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. நான் வந்து நல்லா சுகமா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறனாலே கடவுள் வந்து என்னை உயர்வா வைத்திருக்கிறார். நான் ஏதோ சரியா இருக்கிறேன், அதனாலதான் கடவுள் வந்து என்னை இப்படி வைத்திருக்கிறாரு. அது எப்ப தெரியும்னா இன்னொருத்தன் அடிபடும் போது ஒரு எண்ணம் வரும், ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல் இருக்கு, அதுதான் கடவுள் ஒன்னு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுதான் என்கிட்ட கேட்பாங்க. கர்த்தர் தண்டிக்கிறது இல்ல நீங்க பேசுறீங்களே, கர்த்தர் தண்டிக்கிறது இல்ல நீங்க பேசுறீங்க அப்படி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கர்த்தர் தண்டிக்கிறது இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, கர்த்தர் கடைசியா உங்களை எப்ப தண்டிச்சார்? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எப்போ கடைசியா தண்டிச்சார்? அதுக்கு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, என்ன பாவத்துக்கு என்ன தண்டனை, அதை சொல்லுங்க எனக்கு. கர்த்தர் என்ன கடைசியா 3 மாசத்துக்கு முன்னால என்ன வந்து மஞ்சக்காமால வியாதி வந்து தண்டிச்சாருன்னு சொல்றாங்க. என்ன செஞ்சதுனால அந்த மஞ்சக்காமால வந்துச்சு தெரியுமா? அது உங்களுக்கு அதுக்குதான் கர்த்தர் அதை தண்டிச்சாருன்னு தெரியுமா? இல்ல கடைசியா கடந்த 6 மாசமா கர்த்தர் உங்களை தண்டிக்கலன்னா அப்ப நீங்க பாவமே செய்யலன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? கர்த்தர் தண்டிக்கணும்னா அவர் நகத்தை கடிச்சு துப்புனார்னா நம்ம பசுவம் ஆயிடுவோம் தானே. அவ்வளவு பெரிய கர்த்தர்ல. சும்மா கர்த்தர் அப்படி அப்படி மரியாதை பார்த்துட்டு அப்படி துப்பிட்டு மோசையை பார்த்து அப்படி துப்பிட்டா பாருங்க, துப்புனோன்னு குஷ்டம் வந்துருச்சு. அவர் எச்சி வந்து மரியாதை மேலதான் வந்து வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு. அப்படிதானே எழுதியிருக்கு. அப்போ அவர் எச்சி துப்புற அளவுக்கு நம்ம இன்னும் பாவம் செய்யலையா? ஏன் நமக்கு குஷ்டம் இன்னும் வரல? அப்போ இந்த கேள்விலாம் கேளுங்க. உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா கர்த்தர் தண்டிப்பார் அப்படி பேசினாங்கன்னா, ஓ உங்களை கடைசி எப்ப தண்டிச்சார் அப்படி கேளுங்க. நல்லா தெரிஞ்சிருக்குதே. அறிவு கட்டத்தனமா பேசினாங்கன்னா அறிவு கட்டத்தனமான கேள்விகள் தான் கேட்கணும். அவர் வந்து 42ல இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் பெரிய விஷயம். இப்ப நியாயத்தை நம்ம ஆளுங்க எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப உள்ளது மாதிரியே அப்பமும் சொல்லுவாங்க, நியாயத்தை சொல்லுவார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏசாயா சொல்றது சரியானதை வெளிப்படுத்துவார் அவர்களுக்கு. நியாயம்னா சரி, நீதிமான்னா சரியானவன் அர்த்தம். நீதிமான் சரியானவன்,
கர்த்தருடைய பார்வையில் சரியானவன் என்று அவர் நீங்க விசுவாசிக்கும் போது பாக்குறாரு. நீங்க சரியான செயல்களை செய்யறதுனால உங்களை சரியானவன் பார்க்கல, நீங்க விசுவாசத்தினால அதை சரின்னு அவர் பாக்குறாரு. அவ்வளவுதான். நீதிமான் அவ்வளவுதான். நீதி அதான் அது நமக்கு புரியாத வார்த்தையில ஏதோ கொஞ்சம் ஸ்டஃப்டான வேர்டா இருக்கிறதுனால அதுக்கு வேற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சாதாரண வார்த்தை அது. அப்ப நியாயத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னா சரியானதை புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதிகளை தண்டிக்கணும். அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறதெல்லாம்? புறஜாதிகளை குறித்து நல்லெண்ணம் இல்லாம இருக்கும் போது அதுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. அவங்கதான் அந்த சமுதாய கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை மீறி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்க மெஜாரிட்டினஸா இருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டி மக்கள் சொல்லுகிற கருத்தை சொல்லி என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் கூட கர்த்தரை குறித்த அல்லது சமுதாயத்தை குறித்த நார்ம்ஸ்ல இருந்து வெளிவந்து ஒரு புதிய பாதையை போடுகிறவர்கள் தீர்க்கதரிசி. ஏற்கனவே போட்ட பாதையில் நடக்கிறவர்கள் பொதுமக்கள். புதிய பாதைகளை போடுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். நடக்க நடக்க அங்க பாதைகள் உருவாகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு புது இடத்துல நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல பாதை உருவாகும் அப்படின்னு தெரியும். காடுகள்ல யானைகள் இருப்பதற்கான முக்கிய காரணம் அதுதான். யானைகள் தான் முதல்ல பாதைகளை உருவாகும். அது நடந்து போகும், எல்லாத்தையும் உடைச்சிட்டு போகும். அப்புறம் தான் மற்ற மிருகங்கள் அந்த பாதையில பயன்படுத்த முடியும். அது யானை இருப்பதற்கான மிக முக்கியமான காரியம். அப்படின்னா தீர்க்கதரிசிகள் என்பது யானைகள் போல கல்லு முள்ளுமா இருக்கிற அந்த இடத்துல இவங்க மிதிச்சு போவாங்க. முதல்ல ஏசாயா சொல்லும் போது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஒருத்தரா அதை பின்பற்றுகிற சில தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவங்களுக்குன்னு சின்ன சின்ன குழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும். இப்ப அவர் சொல்றாரு, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அதுக்கு முன்னால கடவுளை பற்றி இருக்கிற இமேஜ் எப்படி இருக்குன்னா தோர் மாதிரி இருக்கும். தோர்னு ஒரு கடவுள் உங்களுக்கு தெரியும், யாராவது அதை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். கிரேக்க கடவுள். அது ஒரு பெரிய சுத்தி வச்சிருப்பார். இப்படி கையை இப்படிதான் காமிச்சிருப்பார். இப்படி காமிச்சு அந்த கடவுள் எல்லாமே அப்படித்தானே, ஒரு ஆயுதத்தோடு தப்பு செய்கிறவர்களை தண்டிக்கிற வெறியோடு முகத்துல காண்பிக்கப்பட்டிருந்த காலத்துல இங்க ஒருவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரையை அணையாமலும் காமிக்கிறார். கடவுளை குறித்த இந்த பார்வைய முதல்ல ஒரு எதிர்பார்ப்பை அவர் உண்டாக்குறார். பிறகு 49 யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். அவங்க எதிர்பார்த்திருந்து இஸ்ரவேலுக்கு ஒரு மேசியா, இஸ்ரவேலை விடுவிக்கிற ஒரு மேசியாவை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது முழு உலக சேவியரை முதன்முறையாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். இது சின்ன விஷயம். ஆனா இந்த ஜூயிஷ் மேசியா தான், இந்த யூத மேசியா தான் தேசங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர போகிறார், தேசங்களுக்கு விடுதலையை கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னவர் 50வது அதிகாரத்துல வரும் பொழுது அந்த கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேலே பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது அவருடைய சஃபரிங், ஒரு சஃபரிங் சர்வன்ட் அவர் காமிக்கிறார். இவங்க ஒரு பெரிய ஆட்சியாளரை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஃபரிங் சர்வன்ட்டை காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு பிறகு 52:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். அவர் இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது இந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவர் உயர்த்தப்பட்டு அப்படின்ற வார்த்தை எப்படி தெரியும் நமக்கு? அந்த உயர்த்தப்பட்டுன்னு சொன்னோன்னே ஒரு சிங்காசனம் தெரியும். அந்த சிங்காசனம் தெரிஞ்சு அவர் மேல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த வார்த்தையை இயேசு எப்படி பயன்படுத்துறாருன்னா, நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன்னு சொன்னார் பாருங்க. அது இந்த மேடை மேல ஏறுறது இல்ல, கொல்கதா மேல ஏறுறது. உயர்த்தப்பட்டு அப்ப அத அவருடைய பார்வையில இருந்து எப்படி பாக்குறோன்றதான் இங்க முக்கியம். அதுதான் மகிமைப்படுத்தப்படுறதா சொல்றாரு அவரு. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே
அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகளின் மேல் தெளிப்பார் அப்படின்லாம் வருது. பிறகு 53 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் அப்படி எண்ணினோம். நாம தான் அப்படி எண்ணணுமே தவிர கடவுள் அப்படி செய்யல. நாம் அப்படி நினைச்சுக்கிட்டோம். ஆனா சில பேருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிற ஒரு வசனம் என்னன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு இருக்கு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, நொறுக்க அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. இத சில பேரால சரியான விதத்துல புரிந்து கொள்ள முடியல. சரியான விதத்துல புரிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்னா, மொழிபெயர்ப்பாளர்கள் ஹீப்ரு வேர்ட்ஸ்ல இருந்து இத மொழிபெயர்க்கும் பொழுது பிரச்சனை உண்டாகுது. நாம புரிந்து கொள்ள வேண்டியது, பவுலும் மற்ற எல்லாரும் கிரேக்க வேதாகமத்தை பயன்படுத்தினார்கள். செப்டஜென்ட் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வேதாகமத்தை தான் அவர்களுடைய காலங்களிலே பயன்படுத்தினார்கள். அந்த கிரேக்க வேதாகமத்துல இந்த ஏசாயா 53:10 எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த லார்ட் வாண்ட்ஸ் டு கிளென்ஸ் ஹிம் ஃப்ரம் த wound. இங்க மனிதர்கள் அவரை நொறுக்கிட்டாங்க. இங்க நொறுக்க சித்தமாகின்னு இல்ல, அவருடைய தழும்புகளை சுகமாக்க சித்தமாகின்னு இருக்கு. இது எப்படி இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த லார்ட் வாண்ட்ஸ் டு கிளென்ஸ் ஹிம் ஃப்ரம் த wound. It will be seen as a long-lived seed. And the Lord wants to forgive. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் அப்படிங்கிறது கர்த்தர் கொல்றதை பத்தி சொல்லல, அவரை உயிர்த்தலை செய்வார்ன்றதை பத்தி சொல்லியிருக்கு. அவரை சுகமாக்கி, அவங்க மனுஷங்க கொன்னுட்டாங்க. அவரை கொன்னும்போது கர்த்தர் அவரை சுகமாக்கி அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னால 35வது அதிகாரத்துல நாம சில விஷயங்களை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காட்சியை இப்ப நாம நாடகமாக போடும் பொழுது அல்லது கிரீட்டிங்ஸ் கார்டா வாங்கும்போது அது ஒரு ஃபேரி டேல் மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையா அங்கங்க பனி விழும் மலர்வனம் மாதிரி அங்கங்க பனி விழுந்து ஒரு இதுல அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு கட்டையில அதுல கொஞ்சம் புல்லு வச்சு அதுல ஒரு குழந்தை இருக்கும். 3 மேய்ப்பர்கள் வருவாங்க. 3 மேய்ப்பர்கள் பாருங்க, 2 வருஷமா 3 மேய்ப்பர்கள் வந்திருக்கிறாங்க, பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் 3 மேய்ப்பர்கள்னு சொன்னா, நம்ம நாடகத்துல 100 மேய்ப்பர்கள் கொண்டு வர முடியாது, 3 மேய்ப்பர்கள் தான் கொண்டு வர முடியும். என்னெல்லாம் மேய்ப்பர்களாதான், இந்த சாஸ்திரிகளாதான் நான்லாம் நாடகத்துல நடிச்சிருக்கிறேன். அந்த சாஸ்திரிகள்ல ஒரு சாஸ்திரி நானா நிற்பேன். ஒரு தங்கம் அந்த வெள்ளி எல்லாம் கலர் பேப்பர் போட்டு சுத்தி கையில கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ். அப்ப 3 சாஸ்திரிகளும் கொண்டு போய், சாஸ்திரிகள் குறிச்சு அடுத்த வாரம் பேசுவோம், அதனால இப்ப நிறுத்திடுவோம். ஆனா அந்த வேர்ல்டு அப்படிப்பட்ட வேர்ல்டு கிடையாது. நாம நினைக்கிற மாதிரியான உலகம் அது நமக்கு அந்த இயேசு பிறந்த அந்த நேட்டிவிட்டியை நமக்கு அப்படி காண்பிக்குது. ஆனா நமக்கு எது ரொம்ப முக்கியமாயிடுச்சுன்னா, இயேசு சத்திரத்துல அவருக்கு இடம் கிடைக்கல, இயேசு மண்குடிசையில் பிறந்தாரு, அதாவது மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இயேசு பிறந்த போது உலகம் எப்படி இருந்ததுன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் அவர் பிறந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் பிறந்த உலகம் லேகியோனால் ஆளப்பட்டு கொண்டிருந்தது. அவர் பிறந்த உலகம் லேகியோன் என்று சொல்லப்படுகிற ரோம போர்ச்சேவர்களை கொண்ட கூட்டம். 6000 பேர் கொண்ட ஒரு பேரு லீஜியோன், அதான் லேகியோன்னு பேர். அந்த லேகியோனால், அதனால்தான் அந்த பேய் லேகியோன்னு சொல்லும், அந்த அசுத்தாவி. அந்த லேகியோனால் ஆளப்பட்டு கொண்டிருந்த ஒரு உலகம். ஒரு ராஜா, ஜூலியஸ் சீசர் என்கிற ஒரு ராஜா அந்த இடத்துல வராரு. அதற்கு பிறகு புரட்சியினால் அவர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்டு அகஸ்து ராயன்
அகஸ்டஸ் சீசர் வரார். அந்த அகஸ்டஸ் சீசர் ஒரு நாள் சொல்றாரு, எங்க அப்பா அதோ அந்த நட்சத்திரம் ஆயிட்டாரு, அவர் வந்து கடவுள் ஆயிட்டாரு அப்படி சொல்லும் போது அதை வந்து செனட் வந்து அங்கீகரிக்குது. ஆமா, இதுக்கு முன்னால இருந்த ஜூலியஸ் சீசர் கடவுள் ஆயிட்டார். ஜூலை மந்த் அவர் மூலமா வருது, கடவுள் ஆயிட்டாரு. அதனால அகஸ்டஸ் சீசர் யாருன்னு சொல்லி சொன்னா சன் ஆஃப் காட். இந்த அகஸ்டஸ் சீசர் தேவனுடைய குமாரன். காயின்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எந்த உலகத்தில் பிறந்தார்னா அகஸ்டஸ் சீசர் உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லப்படுகிற ஒரு உலகத்திற்குள்ளே அவர் பிறந்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏதோ இயேசு கிறிஸ்துக்கு வந்து முத சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு பேர் வைக்கல, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மின்ட் பண்ண காயின்ல இன்னைக்கும் இருக்குது. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அந்த இது இருக்குது. சோ அந்த உலகம், அரசியல் உலகம் லேகியோனால் ஆளப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மத உலகம் ஊழலில், லஞ்சத்தில் திளைத்து கொண்டிருந்த பரிசேய கூட்டத்தினால, ஆசாரிய கூட்டத்தினால, சரியில்லாத, நம்ம பாஷையில சொல்ல போனா பாஸ்டர் கூட்டத்தால ஆட்சி செய்து கொண்டிருப்பட்ட ஒரு ஒரு உலகம் அது. செல்பிஷ் லீடர்ஸ், ஹை பிரீஸ்ட்லாம் வந்து செல்பிஷ் லீடர்ஸ் இருந்தாங்க. நீதி, இரக்கம் என்பவைகளெல்லாம் அங்க இயேசுக்கு முன்பாகவே சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு உலகத்துக்குள்ளாக அவர் பிறக்கிறார். ஏன்னா வேர்ல்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த வேர்ல்டுக்குள்ள சேவியர் பிறக்கிறாருன்னா இந்த வேர்ல்டு வந்து செல்பிஷ் இன்ட்ரெஸ்ட், பதவியில் இருப்பவர்களுடைய சுயநலத்திற்காக உண்டாக்கப்பட்டது. அது நம்ம புரியணும், இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்குது. பதவியில் இருப்பவர்களுடைய சுகம் தான் அங்க முக்கியம், அவர்களுடைய பாதுகாப்பு தான் அங்க முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் முக்கியம். உங்களுக்கு எனக்கும் பூனைப்பட, யானைப்படலாம் இருக்குதா? கிடையாது. ஆனா நீங்களே நாளைக்கு பதவியில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யானைப்பட, பூனைப்படலாம் கொடுப்பாங்க, பிளாக் கேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய சுகம், இது ரொம்ப முக்கியம். அப்படிதான் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண முடியும் நம்புறாங்க. அப்ப ராஜாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, சீசர்களுக்கு எப்படி இருந்திருக்கும். சீசர்கள்னா ஷீஷர் டிசைபிள்ஸ் கிடையாது, கிங்ஸ். உங்களுக்கு தெரியுமா, அந்த ரோம்ல இயேசு பிறக்கும் போது ரோம்ல 30% பாப்புலேஷன் அடிமைகள், ஸ்லேவ்ஸ், விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். 30%. ஏன்னா அவங்க இருந்தாதான் இவங்க ஆட்சியில் இருக்க முடியும். அவங்க ஸ்லேவ்ஸா இருந்தாதான் ஒரு 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 ஃபியூ எலைட்ஸ் மேல இருக்கணும்னா அவ்வளவு பெரிய, பாருங்க அந்த கோபுரம் அப்படி உச்சிக்கு போகுது, இப்படி உச்சிக்கு போகும்போது இந்த உச்சி வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும். அது எவ்வளவு கூர்மையாகுதோ அவ்வளவு அகலமான ஒரு பேஸ்மெண்ட் தேவை. அது போல கொஞ்சம் உயர் ரகத்தில் உள்ளவர்கள் வாழ்வதற்கு ஒரு பேஸ் தேவை. அதுதான் இவ்வளோ பெரிய ஏழை கூட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம உலகத்துல வந்து எவ்வளவு பேர் சொல்றாங்க, 700 கோடி பேர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். 700 கோடி பேர் சொல்றாங்க. இந்த 700 கோடி பேர்ல ஒரு 700 பேர்கிட்ட முழு உலகத்தின் சொத்துக்கள்ல ஒரு 30-40% இருக்கும் தானே. இன்னைக்கு சாலமோனை விட பெரிய பணக்காரராக மாறி இருக்கிறாரு நம்ம மஸ்க். எலான் மஸ்க் வந்து இதுவரை உலகத்தில் யாரிடமும் இல்லாத அளவு சொத்து, யாருகிட்டயுமே இல்லாத அளவு உள்ள சொத்து உள்ளவராக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த 700 பேர் வாழணும்னு சொல்லி சொன்னா இத்தனை கோடி பேர் வந்து அதுக்கு கீழே அவங்களுக்கு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்கும். அப்படி ஒரு உலகத்துல தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். சோ அவங்களுக்கு ஒரு அன்இமேஜினபிள் பிரிவிலேஜஸ் இருக்கும். எது மேல அவங்க நிப்பாங்கன்னா ஏழைகளுடைய கழுத்துக்கள் மேல நிப்பாங்க, அவங்களை நெரிப்பாங்க. அப்படிதான் சீசர் வந்து அகஸ்திராயன் வந்து வரி செலுத்தும்படியாக கட்டளை பிறப்பிக்கிறார். அதற்கு வந்து டாக்ஸேஷன் ப்ரோக்ராம். இப்போ திடீர்னு யாரோ வந்து இது மாதிரி சட்டங்கள்லாம் போடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அன்னையில இருந்து இது வளர்ந்துகிட்டு வருது. அன்னைக்கு வந்து எல்லாரும் பதிவு பண்ணுங்க, ஒருத்தவங்க கூட டாக்ஸ்ல இருந்து வெளியே தப்பிக்க கூடாது அப்படின்றது இன்னைக்கு வந்து
எல்லாமே டிஜிட்டல் ஆயிட்டு வருது. ஒரு 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 காலகட்டத்திலையும் அன்னைக்கும் அந்த சிஸ்டம் இருந்தது. டாக்ஸேஷன் ப்ரோக்ராம்லாம் வச்சுதான் அதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ ஏசாயா 35 இதுதான் வந்து இதுதான் இங்கதான் எதிர்பார்ப்பு துவங்குகிறது. ஒரு மீட்பதற்கான எதிர்பார்ப்பு. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை தமது தேவனுடைய மகத்தையும் காண்பார்கள். நல்ல கவனிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அது மெசேஜ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்கு. அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கு. நேரம் இல்லை, நீங்க வாஸ்து பாருங்க. ஆன்லைன்லயே நீங்க போயிட்டு மெசேஜ் பைபிள்னு போட்டு ஏசாயா 35 போட்டு 3-4 வாஸ்து பாருங்க. ஹியர் இஸ் யுவர் காட் அப்படின்னு வரும். இதோ உங்கள் தேவன் இருக்கிறார். இதோ உங்கள் தேவன் இருக்கிறார். எப்படிங்க தெரியும் எங்கள் தேவன் வந்துட்டார்? எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். இததான் யோவான் ஸ்நானகன் வருகிறவர் இவர்தானான்னு கேட்கும் போது இந்த வசனத்தை தான் சொல்லி அனுப்புறார். போய் சொல்லுங்க, குருடர்கள் கண்கள் திறக்கப்படுது, செவிடரின் செவிகள் திறக்கப்படுது அப்படின்லாம் அவரு சொல்றாரு இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா, யோவானுக்கு இந்த வசனம் தெரியும். எங்களுடைய கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, இதோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா கடவுள் வந்துட்டாருன்னு அர்த்தம். இதோ உங்களை வந்து ரட்சிப்பார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. மனம் பதறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு செய்தி நான் இதுதான் சொல்லணும்னு உங்களுக்கு விரும்புறேன். வெயிட்டிங் ஆன் காட். உங்கள் தேவன் உங்களுக்கு எப்போ வெளிப்படுவார்னா, நீங்க எப்போ காத்திருக்கிறீங்களோ அப்ப வெளிப்படுவார். காத்திருக்கிறது அப்படிங்கிறது, நேற்றைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி அப்படின்னு ஒரு வார காலம் வந்து இலவசமாக அதை கொடுத்தோம், 5 நாள். ஸோ அதுக்கு முடிவாக நேற்றைக்கு நான் நேரடியாக உட்காந்து பேசினேன். உட்காந்து பேசும்போது சில பேர் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஒரு சகோதரன் வந்து சொல்றார், அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பிசினஸ் பண்ணும்போது அதுல கொஞ்சம் நஷ்டம் வந்துடுச்சு. ஆனா எப்போ ப்ரே பண்ணாலும், எப்போ யாருகிட்ட என்ன கேட்டாலுமே கடவுள்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, காத்திரு, பொறுமையாயிரு, வெயிட் பண்ணு அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னார். அப்ப நான் அதான் கேட்டேன். அவங்களுக்கு பதில் சொல்லும் போது, வெயிட் பண்றதுனா என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து அமைதியா ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா ஜபத்துல இருக்கிறது நினைச்சுக்கிறார். வெறுமனே ஜபத்துல இருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்லைன்றது நீங்க புரியுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு நதிக்கரை ஓரமோ அல்லது ஒரு ஏரிக்கரை ஓரத்திலேயோ சில பேர் படுத்திருப்பாங்க, சும்மா ஜாலியா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சும்மா இருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தர் தூண்டில்ல இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் எடுத்துட்டு போய் உள்ள போட்டுட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பார். அவரும் சும்மா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அவர் அங்க சும்மா இல்லை, ஒன்றுக்காக காத்திருக்கிறார். அவர் அந்த அந்த உணவு, அவர் போட்டிருக்கிற அந்த உணவை வந்து மீன் பிடிக்கும் போது இந்த தூண்டில் இருக்கு இல்லையா, அது ஆடும். அது ஆடுற உணர்வு இவருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் தூக்க முடியும். அதுதான் பிரிசீவிங்னு சொல்றோம். சும்மா காத்திருக்கிறதே இல்லை. அந்த காத்திருக்கும் போதுதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் என்ன செய்ய போறாருங்கிறதுக்காக காத்திருக்கிறத பத்தி நினைக்கிறோம். கடவுள் என்ன செய்ய போறாருங்கிறதுக்காக நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனா கடவுள் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளதான் நம்ம காத்திருக்கோம். வாட் காட் இஸ் டூயிங், அதை கான்டெம்ப்ளேஷன் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எப்பொழுதுமே புதிய காரியங்களை செய்கிறார். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்றார். காட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங். அவர் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் அன்பாக இருக்கிறார். நமக்கு அதை உணர்கிற வல்லமை இருக்கிறதா? அந்த உணர்கிற வல்லமையை உருவாக்குறதுக்கு தான்
இந்த காத்திருக்குதல் என்று சொல்லுவது. இப்ப ஃபாஸ்டிங் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறோம்? ஃபாஸ்டிங் இருந்தா தான் கடவுள் பேசுவாரா? நாம கொடுமையை அனுபவிக்கிறத பார்த்து, ஐயோ பசியில பையன் வந்து பசியில இருக்கிறான், இப்ப 10 நாளா சாப்பிடாம இருக்கிறான், அவனுக்கு வந்து நம்ம பதில செஞ்சு தொலைச்சிருவோம், இல்லைன்னா புள்ள பசி தாங்காது அப்படின்னு பரிதாபப்பட்டு, அல்லது இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுவோமே, வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும், அது வரைக்கும் நாங்க உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இன்னொரு போராட்டம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. உண்ணும் விரதம் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க ஒரு உண்ணாவிரதம் நடந்தா அங்க உண்ணும் விரதம் எல்லாம் நடத்துவாங்க. இந்த உண்ணாவிரதம் மாதிரி கடவுளுக்கு விரோதமா ஸ்ட்ரைக் பண்றதா ஃபாஸ்டிங்ன்றது? ஃபாஸ்டிங் பண்ணாதான் நடக்குதானா? ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்முடைய உணவு குறையும் பொழுது, இந்த உடலுக்கு தேவையான உணவு குறையும் போது நம்முடைய உணர்வுகள் ஷார்ப் ஆகுது, நம்முடைய சென்சஸ் வந்து ஷார்ப் ஆகுது. அந்த சென்சஸ் ஷார்ப் ஆகும்போது கடவுளுடைய ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்மளால உணர முடிகிறது. நீங்க உபவாசம் இல்லாமலேயே அந்த உணர்வோடு கூட நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னா நல்லது. நமக்கு தேவை உபவாசம் இருக்கிறோமா இல்லையான்றது இல்ல, கடவுள் செய்யறத உணர்ந்து கொள்ள முடியுதா இல்லையான்றது தானே நம்முடைய தேவை. நிறைய பேருக்கு ஆபிரகாமை பத்தி வாசிக்கும் போது ஆபிரகாம் ஒரு பெரிய ஜெபவீரன் போல தோன்றும். ஆனா ஆபிரகாம் மொத்தம் 2 ஜெபம் தான் பண்ணிருக்கிறார். ஜெபம்னு பண்ணது 2 ஜெபம் தான். கர்த்தர் தான் வந்து உனக்கு பிள்ளை தருவேன்னு சொல்றாரே தவிர, அவன் ஒரு நாளும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணல. அவன் 2 முறை ஜெபம் பண்ணான். ஒன்னு லோத்துக்காக, இந்த சோதோம் குமாராவுக்காக ஜெபம் பண்ணான். இன்னொன்னு அபிமெலேக் குடும்பத்தாருடைய கர்ப்பத்தை திறக்கும்படி ஜெபம் பண்ணான். 2மே அடுத்தவங்களுக்காக பண்ணதுதான் ஆபிரகாமுடைய ஜெபம். ஜெபம்னாலே அடுத்தவங்களுக்காக பேசுறது தான், உங்களுக்காக பேசுறது. நம்ம என்ன நினைச்சோம், ஒரு பெரிய பிரேயர் லிஸ்ட் வச்சு மஞ்சள் பொடி உப்பு பொடி அப்படி கேட்கற மாதிரி, கடைக்கு போய் கேட்கற மாதிரி கடவுள்கிட்ட வந்து நிறைய லிஸ்ட் வச்சு கேட்டுட்டு இருக்கிறோம். அது நமக்காக ஜெபிக்கிற மாதிரி ஆபிரகாம் இல்லவே இல்லை. சுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோமே, அவன் ஜெபிக்கவே இல்லை. யோசேப்பு இருக்கிறார் பாருங்க, ஒரு முறை கூட ஜெபிச்ச மாதிரியே இல்லை. குழியில தூக்கி போடுறாங்க, ஜெயில தூக்கி போடுறாங்க. ஒரு முறையாவது அப்பா பிதாவே, யெகோவா தேவனே, வல்லமை உடையவரே, என்னை காப்பாற்றுவீராக, குழியிலிருந்து நியாயம் செய்வீராக, நான் ஒரு தவறும் செய்யாமல் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே, நீதி உள்ளவரே, நீதிபரரே, ஒரு தவறு நான் செய்யவில்லை அப்பா, ஆனாலும் என்னை இந்த சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். கர்த்தர் கண்களை திறப்பீராக, நியாயத்தை வெளிப்படுத்துவீராக அப்படின்லாம் ஏற்ற இறக்கத்தோட ஒரு ஜெபமும் யோசேப்பு பண்ணல. இப்ப இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது? ஜெபம் பண்ண வேண்டாம்னு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு எதுவும் புரியலன்னு அர்த்தம். அவங்க வேற என்னமோ பண்ணி நம்ம பண்ற இந்த அலறல் ஜெபத்தை எல்லாம் இல்லாம they are well connected with God. அதை கண்டுபிடிப்போம்னா ரொம்ப நல்லது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, இப்பயாவது கதறுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கதறுகிறது தப்புன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்லல. அதுக்கு மேலான விஷயங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. சும்மா கத்துங்க, ஏதாவது பண்ணுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் இல்லையா? ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம் தானே, உள்ள விட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஏதோ ஒண்ணு செய்யறோம். இந்த கிரேஸ் டீச்சிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எதையும் செய்யாம போயிட்டோம்ல, நம்ம சுத்தமா கனெக்ஷனே இல்லாம போயிட்டோம்ல. கடவுள் ஜெபம் பண்ணலன்னா கூட நம்மளை தண்டிக்க மாட்டாருன்றதான் அங்கேயும் யோசிக்கிறோம். தண்டிக்கல, உங்களுக்கு தேவையானது கிடைக்குதா? தேவையானது கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா அந்த பழைய ரூட்ல போயிட்டு அவங்க தேவையானதை பெற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்றாங்களே. இந்த கத்துறாங்க சொல்றோமே, அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்றாங்களே. நமக்கு ரிசல்ட் தானே முக்கியம். சோ அது போலதான் இந்த உணர்வு அடைகிறது, இந்த ஃபாஸ்டிங் எல்லாமே. நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்களை பட்டினி போட்டு பார்த்து கடவுள் வந்து உங்களுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. ஆனா நீங்க பட்டினி இருக்கும்போது உங்களுடைய உணர்வுகள் தெளிவடைகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, நான் முடிக்கிறேன். இயேசு பிறக்கும் போது நான் ஏன் இவ்வளவு ஏசாயாவில் உள்ள வசனத்தை சொன்னேன்னா, இந்த ஏசாயா தான் மிக முக்கியமான தீர்க்கதரிசன புஸ்தகம் யூதர்களுக்கு, அறிஞர்களுக்கு, படிப்பவர்களுக்கு, மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு. மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற பாடல்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த ஏசாயா பாடல்.
ஏன்னா இதுல மேசியாவை குறித்த அவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆராய்ச்சி பண்றவங்க இதைதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா இயேசு பிறக்கும் போது அறிஞர்களுக்கோ யாருக்குமே அது தெரியல. ஏன்னா சீசர் இருக்கிறதுலயே உயர்ந்த இடத்துல வாழ்றாரு, உன்னதமான இடத்துல வாழ்றாரு, அங்கதான் பிறப்பாங்க. ஆனா the true son of God அவர் இருக்கிறதுலயே எவ்வளவு கீழான பகுதியில பிறக்க முடியுமோ அவ்வளவு கீழான பகுதியில பிறந்திருக்கிறார். அரசு மருத்துவமனையில படுக்கை இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ்ல எல்லாம் சில போட்டோஸ் எல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கீழான நிலைமையில அவர் பிறகுறார். 2 பேருக்கு இந்த செய்தி சொல்லப்படுது. 2 பேருக்கு செய்தி சொல்லப்படுது. ஒன்று மேய்ப்பர்கள், இன்னொன்று சாஸ்திரிகள். இந்த 2 பேருக்கும் எந்த விதத்திலையும் பொருத்தமே கிடையாது. எந்த விதத்திலையும் இந்த 2 பேருக்கும் எந்த பொருத்தமும் கிடையாது. இந்த மேய்ப்பர்கள் என்பவர்கள் கீழான வேலை செய்கிறவர்களாக கருதப்பட்டவர்கள், ஏழைகள், பெத்லெகேமுக்கு சமீபமாக வாழ்ந்தவர்கள், எளிமையானவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனா இந்த சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது மெஜிஷியன்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், ராஜாக்களுக்கு முடிசூட்டுகிறவர்கள், இந்த ஆசாரிய கூட்டத்தை சார்ந்தவர்கள், பயங்கரமா படிச்சவங்க, வான சாஸ்திரம் படிச்சவங்க விளங்குதுங்களா? இவங்க எலைட் குரூப், இந்த மேய்ப்பர்கள் ரொம்ப கீழான குரூப். 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த 2 பேருக்கும் காமனான விஷயம் ஒன்று இருந்தது. என்னன்னா, எல்லோரும் தூங்கும் போது இவர்கள் விழித்திருப்பவர்கள். ஏன்னா வானத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னாலும் நைட்ல முழிச்சிருக்கணும், நைட் ஷிஃப்ட் பார்த்தாகணும். இவங்களும் நைட் ஷிஃப்ட் பார்க்கிறார்கள். இந்த விழித்திருக்கிறவர்கள் என்பது மட்டும்தான் இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்த விழித்திருக்கிறவர்கள் காமன் டினாமினேட்டர் இருக்கு பாருங்க, அது என்னன்னா they both kept vigil. அவர்கள் விழித்திருந்தபடியினால் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. நீங்க நைட் பிரேயருக்கு போங்கன்னு நான் சொல்லல, அல்லது இரவு காத்திருப்பு கூட்டத்துக்கு போங்கன்னு நான் சொல்லல. காத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படும்படியாக நாம் காத்திருக்கிறோமா? அந்த உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவன் செய்கிற செயல்களை அறிந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தர் என் வாழ்க்கையில இப்போ இதை செய்கிறார் என்பதை செய்தியை பெறுவதற்கு நம்முடைய உள்ளம் இயங்குகிறதா? அதை நோக்கி நம்முடைய சென்சிட்டிவிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறோமான்றதுதான் கேள்வி. இதுதான் மேய்ப்பர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த விஷயம். காத்திருங்கள், மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதீங்க, இதோ உங்க கர்த்தர் வருகிறார், இதோ உங்க கர்த்தர் இங்க வெளிப்பட போகிறார். அவங்க சொன்னது போல நம்ம என்ன வார்த்தைகளை சொல்ல போறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அததான் எபேசியர் 5:14 நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5:14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் பாருங்க. இத படிக்கும்போது எப்படி தெரியுதுன்னா, கிறிஸ்து நம்மளை பிரகாசிப்பார்ன்ற மாதிரி தெரியுது. ஷைனிங் ஃபார் காட், பெரிய ஊழியக்காரர் ஆகிடுவாரு அப்படின்ற மாதிரி. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் வில் ஷைன் ஆன் யூ அப்படின்னு வரும், உன்மேல் பிரகாசிப்பார்னு வரும். கிறிஸ்து நம்ம மூலமா பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தூங்குறதுனால சூரியன் பிரகாசிக்கல, நாம முடிக்கிறதுனால சூரியன் பிரகாசிக்கல. நீங்க காலைல 8 மணிக்கு எழும்புறீங்கன்னு வச்சுங்களேன், அது 6 மணிக்கே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க 8 மணிக்கு எழும்புனதுனால சூரியன் பிரகாசிக்கல. சில பேர் அப்படி யோசித்து பையன் போல் இருக்கு, நம்ம எழும்புறதுனால தான் சூரியன் வருதுன்னு சொல்லிட்டு. சூரியன் நம்ம பிரகாசிக்க பண்ணல, நாம சூரியனுக்கு போகும்போது சூரியன் நம்ம மேலே விழுந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. அதுபோல நாம மரித்தோரை விட்டு எழும்பும் பொழுது, தூக்கத்தை விட்டு எழும்பும் பொழுது, தூக்கத்தினா இந்த டல்னஸ், எனர்ஜிலெஸ், டயர்டு,
அல்லது சோர்ந்து போன ஒரு விஷயம், எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து அடப்போட அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு எழுந்திருந்து ஏதோ கர்த்தர் ஒன்று செய்ய போகிறார், ஏதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், பழையனை மறந்து விடுங்கள் அப்படிலாம் வருது இல்ல, அதை நோக்கி போகும்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கிரைஸ்ட் வில் ஷைன் ஆன் யூ. கடவுளே உன் மேல வந்து வெளிச்சத்தை வீசுவாரு. அந்த இப்ப சூரியனுக்கு கீழே விட்டமின் டி கிடைக்கிறது போல அந்த கிறிஸ்து பிரகாசிக்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது, நம்மளை நடத்துது. அதுதான் நம்மளை பிரிசீவ் பண்ண வைக்குது, உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது. அந்த அந்த அவருடைய ஷைனிங் தான் நம்ம மேல இப்ப நமக்கு தேவை. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி. எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும்ன்றதான் நம்ம ஜெபம். அதற்கு நம்ம விஜிலா இருக்கிறோமா? ஏன்னா தேவன் செய்கிற நிறைய செயல்கள் வந்து பெரிய சத்தத்துல ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் நடக்கிறது இல்லை. நான் போன வாரத்திலே சொன்னேன், பால் தயிராகும் போது எந்த சத்தமும் கொடுக்கறது இல்லை, மாவு பிடிக்கும் போது எந்த சத்தமும் கொடுக்கறது இல்லை. பெரிய விஷயம் நடக்குது. அது பெரிய விஷயங்கள் நடக்கும்போது பெரிய சத்தங்கள் ஏற்படுறது இல்லை. மேசியா பிறக்கும் போது பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகல. அவர் ஏதோ ஒரு ஊர்ல, சின்ன ஊர்ல, இடம் இல்லாத இடத்துல அவர் பிறக்கிறாரு. பெரிய விஷயம். விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சைக்கிள் ஷெட்ல, சைக்கிளா ரிப்பேர் பண்ற ஒரு ஷெட்ல தான் விமானம் பண்றதுக்கான இடம் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அமேசான் அப்படின்னு சொல்லப்படுகிற உலகம் முழுவதிலும் உலகத்துல பெரிய பணக்காரராக இருக்கிற ஜெஃப் போஸ் என்று சொல்லப்படுகிறவருடைய அந்த அந்த அமேசான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ், முதலாக அவருடைய அலுவலகம் ஒரு கார் நிறுத்துற ஒரு இடம், கார் கராஜ். அதான் அது முதல் ஆபீஸ். பெரிய காரியங்கள் சிறிய இடத்துல துவங்கி இருக்கு. ஆனா அதை உணர்ந்து கொள்கிற உணர்வு நமக்கு வேணும். அந்த சென்சிட்டிவிட்டி நம்முடைய ஆவியில இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும். கண்கள் மூடி ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் சென்சேஷனலா இருக்கிறத பத்தி இல்ல, ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை அல்ல, ஆனா கர்த்தர் செய்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த கிறிஸ்துமஸ்ல நாங்க புரிந்து கொள்ள. இவ்வளவு வசனங்கள் கொடுத்தோம், இவ்வளவு ஏசாயாவை படிச்ச பிறகும் அங்க உள்ள ஸ்கிரைப்ஸுக்கோ, அறிஞர்களுக்கோ, பெரிய படிப்பாளிகளுக்கோ இந்த செய்தி சொல்லப்படாமல் காத்திருந்தவர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு, அதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அது சொல்லப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து சந்தோஷப்படுகிறோம். அதுபோல நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது கர்த்தரே ஏதோ காரியத்தை எங்களுக்காக செய்ய போறார் அப்படிங்கிறதுல இருந்து மாறி கர்த்தர் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அந்த உணர்வு உள்ளவர்களாக இருப்பதுதான் காத்திருப்பது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினா நமக்கு நன்றி செலுத்தணும். எங்களுக்கு அந்த காத்திருக்கிற மனதை எங்களுக்கு தரும்படியாக, அந்த காத்திருக்கிற சமயத்துல எங்கள் மனது பதறாதபடி, எங்கள் முழங்கால்கள் தள்ளாடாதபடி அந்த நல்ல செய்தி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளுடைய இந்த வார்த்தையை கேட்டவருடைய வாழ்வில ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். அவருடைய கர்த்தர் வெளிப்பட்டு இருக்கிறார். இதுவரையும் காத்திருந்த எல்லாவற்றையும் அவர் சரி செய்ய போகிறார். வனாந்திரம் பூ பூக்க போகிறது, வறண்ட நிலம் தண்ணீரை பாய்ச்ச போகிறது. அதுதான் கர்த்தர் வருகிற அந்த செயல் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக அல்ல. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல எங்களுக்குரிய அலங்காரங்களும் எங்களுக்குரிய நம்பிக்கைகளும் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தினால் பிதா. தேங்க்யூ. காட் பிளஸ். இந்த